வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்காலில் நடத்தப்படவிருந்த பேரணிக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை. புங்குடுதீவில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவி வன்புணர்வுக்கு பின்னர் கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி. ஜெனீவா பிரேரணைக்கு இந்தியா ஆதரவளிக்காததற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பே பொறுப்பு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. வில்பத்துவை அண்மித்த பகுதிகளில் காடழிப்பு இன்னும் நிறுத்தப்படவில்லை. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலும் ஏனையவர்களாலும் நடத்தப்பட உள்ள பேரணியை நடத்தக்கூடாது என முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கமைய இம்மாதம் 18ஆம் தேதி குறித்த பேரணியை நடத்தக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சே கஜேந்திரனுக்கும் ஏனைய தரப்பினருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ள இந்த பேரணியை தடுத்து நிறுத்தாவிடின் சமாதானத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என கருதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக முல்லைத்தீவு நீதவான் அறிவித்துள்ளார். இந்த இடைக்கால தடை உத்தரவு இன்றிலிருந்து 14 நாட்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான வழக்கு விசாரணை இம்மாதம் 29ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இதுகுறித்து யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தார். தங்களுக்கு புலனாய்வு பிரிவில் இருந்து தகவல் கிடைத்திருக்கிறதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவு கூட்டத்தை நடத்த இருந்தாலும் கூட இன்னொரு தரப்பும் முல்லைத்தீவில் அதே நாள் ஒரு ஒழுங்கொண்டை செய்திருக்கின்றார்கள் என்றும் அந்த வகையிலே இந்த ரெண்டு தரப்புகளுக்கும் இடையிலே ஒரு மோதல் ஏற்படுத்தலாம், அப்படி ஒரு மோதல் ஏற்படும் என்று தங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்ற ஒரு காரணத்தின் நிமித்தம் தாங்கள் முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு தடை உத்தரவை தாங்கள் எடுத்திருக்கிறதாக எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள். அதன் பிரகாரம் இந்த உங்களுக்கு கொடுத்திருக்கிற தடை உத்தரவை அவர்கள் நம்மிடம் கொடுத்திருந்தார்கள். அந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக கேட்டிருந்தோம். அந்த மற்ற அமைப்பு அவர்களும் ஒரு நிகழ்வு ஒன்றை செய்வதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த நிகழ்வும் தடை செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விக்கு போலீசாரிடம் எந்த விதமான பதிலும் இல்லை. அது பதில் கொடுக்கிறதுக்கும் அவர்கள் விரும்பவில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முள்ளிவாய்க்காலில் முல்லைத்தீவில் நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்துவதை தடை செய்திருப்பது நம்முடைய அமைப்புக்கு மட்டும்தான். தடையை கோரியிருப்பது யார்? போலீஸ் காவல்துறை என்றது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த புதிய அரசாங்கத்துக்கு கிடையாது. ராஜபக்ச அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்கள் விவகாரம் தொடர்பாக எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்றதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இந்த தடை உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. போர் மனித குலத்தின் தோல்வி என்பதனை பறைசாற்றும் வகையில் கடந்த காலத்தில் நாட்டில் நடந்த போர் பிள்ளைகளற்ற தமிழ் தேசத்தை உருவாக்க முற்பட்டது என்று கூறினால் அது மிகையல்ல. போரின் எச்சங்களை மூடி மறைக்கும் அபிவிருத்திகள் காணாமற் போனவர்களின் குடும்பங்களையும் சமூகத்தையும் மீளெழ செய்யவில்லை. வெறிச்சோடிய வீடு, சந்தோஷமில்லா முகங்கள், எதிர்பார்ப்புடன் காத்திருப்பு. கோமலவள்ளி தனது 65வது வயதில் தனது 3 பிள்ளைகளையும் காரணமேதும் அறியாது தொலைத்துவிட்டு காத்திருக்கிறாள் தன் பிள்ளைகள் மீண்டும் வருவார்கள் என்று. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேசத்தின் வெள்ளைமணல் கரடிப்பூவல் கிராமத்தை சேர்ந்த கோமலவள்ளி தனது 72 வயது கணவருடன் வாழ்ந்து வருகிறார். தனது முதல் மகன் தனராஜா குமாரனை அவனது 23வது வயதில் 1990ஆம் ஆண்டு போலீசார் அழைத்து சென்றதாக கூறுகின்றார். 2வது மகன் தனராஜா செல்வராஜாவை அவனது 20வது வயதில் 1990ஆம் ஆண்டு ராணுவம் கூட்டிச் சென்றதாக தெரிவித்தார். 3வது மகன் தனராஜா தியாகராஜாவை 26வது வயதில் 2007இல் ராணுவம் பிடித்து சென்றதாக கூறுகிறார் கோமலவள்ளி. 3 மகனும் பிடிபட்டு எங்க கொண்டு போனாங்களோ எங்க வச்சிருக்கிறாங்களோ என்று எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பிள்ளைகள் எனக்கு அழகதான் வருது. இதுவரைக்கும் எங்கண்டு நான் தேடாத ஓடாத இடம் எல்லாம் ஓடிப்பாரு. 3 மகன்கள் இருந்தும் தள்ளாத வயதில் தானும் தனது கணவரும் தோட்டத்தில் வேலை செய்தே ஜீவனத்தை செய்து வருவதாக வருந்துகிறார். 3 பிள்ளைகளும் இருந்திருந்தா நான் ராணி மாதிரி என்ன வச்சு காப்பாற்றுவாங்க.
அவங்களதான் கொண்டு தாங்க வாழ வேண்டிய பிள்ளைகள் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு தின்னு தாருகளோ வச்சிருக்கிறார்களோ அது தெரியாது. பிரச்சனை வந்தேன்னா பிரச்சனைக்கு போகாமலே எங்களோட பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டாங்க. கொண்டாங்களோ வச்சிருக்காங்களோ அது தெரியாது எனக்கு. பிடித்து சென்றவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். கடத்தப்பட்ட பிள்ளைகள் வீடு திரும்புவதில்லை என்பதே இன்று பல பெற்றோரின் அங்கலாய்ப்பு. பிள்ளைகளை தொலைத்த தேசத்தில் பரவி கிடக்கும் காணாமற் போனோர் பற்றிய முறைப்பாடுகள் விரைவில் விசாரணைக்கு வருமா என ஏங்குகின்றனர் காணாமற் போனோரின் பெற்றோர். தாய்மையாக போற்றப்படும் பெண்ணிற்கு இழைக்கப்படும் அநீதிகள் எண்ணிலடங்காதவை. காமுகர்களின் எச்சைக்கு இலக்காகி வித்யாவின் இறுதி ஊர்வலம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் கண்ணீருடன் நேற்று நடைபெற்றது. வித்யாவின் இழப்புடன் புங்குடுதீவு 8ஆம் வட்டாரம் இன்று மௌனித்துவிட்டது. திறமையுடன் உயர்தரத்தில் கல்வி பயின்று வந்த 18 வயதான வித்யா பாடசாலையில் அனைவரது நன்மதிப்பையும் பெற்றிருந்தாள். வழமை போல் கடந்த 13ஆம் தேதி பாடசாலைக்கு சென்ற வித்யா வீடு திரும்பாமையினால் குடும்பத்தினர் மாத்திரமின்றி கிராமமே அதிர்ச்சிக்குள்ளாகி போனது. வித்யா வருவாள் என்று அயலவர்களின் ஆறுதல் வார்த்தைகளுடன் இரவு பொழுதை கழித்த குடும்பத்தினர் அவள் இவ்வாறு கொலை செய்யப்படுவாள் என மனதளவிலும் சிந்திக்கவில்லை. மறுநாள் ஊரை திரண்டு வித்யாவை உயிருடன் கண்டுபிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் தேடியவர்களுக்கு பற்றைக்குள் அவள் கிடந்த காட்சி அனைவரையும் நினைவிழக்க செய்துவிட்டது. வெள்ளை ஆடை அணிந்து பாடசாலை சென்றவள் ஒரு உரப்பைக்குள் உயிரற்று முடங்கிவிட்டாள். வழமை போல் சந்தேகம் என்ற பெயரில் போலீசார் 3 கைது செய்தனர். பல எதிர்பார்ப்புகளுடனும் வீறு நடை போற்ற வித்யாவின் எதிர்காலம் இன்று மௌனித்துவிட்டது. வித்யாவின் இறுதி ஊர்வலம் பலரது உள்ள குமுறல்களின் மத்தியில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த துயர செய்தி அறிந்த சகோதர மாணவர்களும் பெண்கள் அமைப்பும் வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி கொதித்தெழுந்தனர். கிருஷாந்தி முதல் வித்யா வரை பல பெண்களின் உயிர் பறிப்புக்கு காரணமானவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்ன? அநீதி இழைத்தவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது என பல்கலைக்கழக மாணவர்களும் விரிவுரையாளர்களும் உறுதி பூண்டுள்ளனர். இந்த குற்றவாளிகளுக்காக யாரும் ஆஜராகாதீர்கள் என்று, அப்படி ஆஜராகவும் எதிராகவும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டம் செய்வோம் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்கொள்வோம். யாருமே இந்த குற்றவாளிகளுக்காக ஆஜராக கூடாது, சட்டத்தரணிகள் இவரை காப்பாற்ற முயற்சிக்க கூடாது என்று நாங்கள் ஒரு சபதம் எடுத்துக் கொள்வோம். பல்கலைக்கழக சமூகம் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர். பாலியல் வல்லுநர்வின் பின்னர் வித்யா கொலை செய்யப்பட்டதாக யாழ் சட்ட வைத்திய நிபுணர் யு மயூதரன் தெரிவித்தார். புங்குடுதீவைச் சேர்ந்த வெலோநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவனுடைய உடற்கூட்டு பரிசோதனையாக நிறைவடைந்திருக்கின்றது. உடற்கூட்டு பரிசோதனையின் முடிவில் அவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கொலை மூச்சு திணறலாலும் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவாலும் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் அவருடைய உடலில் இருந்து சில தடைய பொருட்களை எடுத்து மேலதிக ஆய்வுக்காக மரபணு பரிசோதனைக்கும் மேலதிக ஆய்வுகளுக்காகவும் கொழும்புக்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம். நெடுந்தீவில் 13 வயதான சிறுமி வல்லுறவுக்குட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் சடலம் நெடுந்தீவில் உள்ள கோயில் ஒன்றுக்கு அருகில் உள்ள காணி ஒன்றில் இருந்து மீட்பு. யாழ்ப்பாணம் மண்டித்தீவு பகுதியில் காணாமற் போன 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சந்தேகம். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் 27 வயதான மைதிலி என்ற யுவதியின் சடலம் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள வயல் கிணற்றிலிருந்து மீட்பு. துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கிணற்றில் தள்ளி கொலை செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகம். யாழ் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஜெரோமி கொன்சலிட்டா காணாமற் போயிருந்த நிலையில் மறுநாள் மாலை குருநகர் பெரிய கோவில் அடுக்கு அருகில் உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு. ஜெனீவா பிரேரணைக்கு இந்தியா ஆதரவளிக்காமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பே பொறுப்பு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழர்கள் மீண்டு வரும் வழி என்ற துணைப்பொருளின் கீழ் யாழ்ப்பாணத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். ஐநா தீர்மானங்கள் கொண்டு வர சுமந்திரன் அவர்களும் நானும் நவம்பர் மாதம் 2013 நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியை சவுத் ஏசியாவுக்கு பொறுப்பாளரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு திருப்பி கேட்கப்பட்ட இந்தியாவோட நிலைப்பாடு என்ன. அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது இந்தியாவோட மிகவும் நெருங்கி வேலை செய்யற ஒரு கட்சி. சுமந்திரன் அவர்கள் அந்த NSA ஆளுக்கு சொன்ன பதில், இந்தியாவை எங்கள்கிட்ட விட்டு விடுங்கள், நாங்கள் இந்தியாவை இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தாரத்துக்கு நாங்கள் அந்த பொறுப்பு எடுப்போம். எங்க இந்தியா பைஸ்கரிச்சாப்பா? இந்தியா நாங்க செய்யறதை செய்தது. அது விடுங்க, நான் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அமெரிக்கா திருப்பி கேட்டது தாங்கள் கொண்டு வர போற கொஞ்சம் இப்ப நான் குழப்ப இல்லை, நான் கதைக்க குழப்பாயுங்க. நாங்கள் கொண்டு வர தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரிக்குமோன்ற கேட்ட கேள்விக்கு அந்த பொறுப்பை எங்கள்கிட்ட விடுங்கள், கட்டாயம் நாங்கள் இந்தியா கொண்டு வரோம் என்று சொல்லி போட்டு அந்த தீர்மானத்தில் இருந்த பல வடிவங்களை குறைச்சதுக்கு காரணம் இந்தியாவை கொண்டு வரணும். இந்தியாவுக்கு இதுகளில் கொஞ்சம் ஆட்சேபனம் இருக்கின்றால் எங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றதும் இந்தியா அதுக்கு ஆதரிக்கிறதும் தான் கூட முக்கியமே தவிர தீர்மானத்தில் உள்ளடக்கங்கள் அவ்வளவுக்கு முக்கியம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு கூட்டமைப்பு செயல்பட்டது. கடைசியில் இந்தியா என்ன செய்தது? இந்தியா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தந்ததா 2014 இல்ல. நான் ஏன் ஐயோ கடவுள், இந்த தீர்மானத்துல பிரயோசனம் இல்ல, இது வேண்டத்தகாத தீர்மானம், இது சர்வதேச விசாரணை இல்ல என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சாரம் எடுபட்டு அங்க அமெரிக்க சிற்றுண்டி ஜாலைகளுக்கு கல்லறிஞ்சு நிகழ்ந்ததுதான் இந்தியா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவளிக்காமல் இருக்கிற தப்பிக்கொள்றதுக்கு ஒரு வகையாக இருந்தது. செய்திகள் தொடர்கின்றன. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு மாதத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஆரம்பமானது. இந்த ஆரம்ப நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றது. எதிர்காலத்திற்காக நாடு என்ற துணைப்பொருளின் கீழ் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் மக்களை தெளிவூட்டுதல் மற்றும் செயல்முறை திட்டங்களை நாடு பூராகவும் முன்னெடுப்பதே இதன் நோக்கமாகும். சுதந்திர சதுக்கத்துக்கு வந்த ஜனாதிபதி மற்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சாத்விக ரணவக்க உள்ளிட்ட அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் கண்காட்சி ஓட்ட போட்டி ஒன்றிலும் பங்கேற்றனர். அத்துடன் கூப்பன்களுடனான 5000 பலூன்களும் பறக்கவிடப்பட்டுள்ளன. இந்த கூப்பனை பெற்றுக்கொள்பவர்களின் வீடுகளுக்கு குறைந்த மின்வலு கொண்ட மின்கூமில்களை வழங்குவதற்கு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அத்துடன் எரிசக்தியை மீதப்படுத்தும் சாரதிகள், வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்கள் பாராட்டப்பட உள்ளனர். இதேவேளை புத்த பெருமானின் கேசதாது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் கோட்டை சிறி பெருக்கும்புற விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புத்த பெருமானின் கேசதாது பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்னர் பேரணியாக விகாரை வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பங்களாதேஷின் சித்தகோன் பௌத்த விகாரையில் இருந்து இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் கொண்டு வரப்பட்டுள்ள கேசதாதுவை இன்று மற்றும் நாளை வழிபடுவதற்கான வாய்ப்பு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வில்பத்து பகுதியில் இதுவரை 30% மாத்திரமே குடியமர்த்தப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் வணிக விவகார அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இன்று ஒப்புக்கொண்டுள்ளார். ஊடகவியலாளர்களுடன் இன்று வில்பத்து பகுதிக்கு சென்றிருந்த போது அமைச்சர் குடியேற்றங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். வில்பத்து நாட்டில் உள்ள பாரிய சரணாலயமாகும். அது மாத்திரமன்றி 605 தாவர வகைகள், 325 விலங்கினங்கள் காணப்படுகின்ற இந்த சரணாலயத்தின் வரலாற்று பின்புலம் விஜயனின் வருகை வரை நீண்டு செல்கின்றது. 1938 ஆண்டு முதல் சரணாலயத்தின் பரப்பளவு அதிகரிக்கப்பட்டது. இதில் 2500 ஹெக்டேர் காடு அளிக்கப்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எவ்வாறாயினும் 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் மீள்குடியேற்றம் தொடர்பான ஜனாதிபதி சேலனியின் ஆலோசனைக்கு அமைய வில்பத்து சரணாலய பகுதியில் மக்கள் மீள்குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது.
இந்த காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறையொன்று உள்ளது. இந்த நடைமுறைக்கான அனுமதி தேசிய சூழல் சட்டத்தின் 23 ஆகிய சரத்துக்களின் பிரகாரமே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக 1993 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதியிடப்பட்ட 772 கீழ் 22 என்ற வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு ஹெக்டேருக்கு அதிகமான வனப்பகுதியை வன நடவடிக்கைகளுக்கு தவிர ஏனைய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதாயின் சூழல் பாதிப்புகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த காணியை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிபந்தனைகளுடன் செயற்பட வேண்டும். அனுமதி பெற்றே அதனை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இதேவேளை சூழல் அறிக்கை குறித்து அனாவசியமாக கவலையடைய தேவையில்லை என வில்பத்து பகுதிக்கு ஊடகவியலாளர்களுடன் சென்று அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் என்ற பதவியை தான் தோன்றித்தனமாக பயன்படுத்துவதாயின் இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் என்ன செய்கின்றனர் என்ற பாரிய பிரச்சனை ஒன்று எழுகின்றது. எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதற்கு பின்னரும் காடுகள் அளிக்கப்படுமாயின் அதற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்ட நாம் முன்னின்று செயற்படுவோம். வில்பத்து வட எல்லையில் உள்ள வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான இடமே அளிக்கப்பட்டுள்ளது. வன பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட நிலையான மற்றும் தற்காலிக குடியிருப்புகள், வீதி கட்டமைப்புகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை. இவ்வாறான கிராமங்களில் வாழ்கின்ற சுமார் 2000 குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த 2000 குடும்பங்களும் மீள் குடியேறவில்லை. 30% மீள் குடியேறியுள்ளனர். எஞ்சிய 70% இன்னும் மீள் குடியேறவில்லை. இந்த மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை நிர்மாணித்துக் கொடுக்க பாரிய அளவான வனப்பகுதியை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமைக்கான காரணம் என்னவென நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் தினுஷா ஜெயதீச இதன்போது கேள்வி எழுப்பினார். இவ்வாறான அளிப்புகள் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு இல்லாது போகின்றமை மற்றும் சூழல் சமநிலை அற்றுப்போதல் ஆகிய காரணங்களினால் அனைத்து நிர்மாணங்களையும் தடை செய்யும் வகையிலான அறிக்கையொன்றை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி உரிய பிரிவினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனினும் ஊடகவியலாளர்களை இன்று சந்தித்த வேளையில் வெளியான கருத்துக்களின் பிரகாரம் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக தென்படுகின்றது. ஒற்றுமையுடனான தேசத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் நகரங்கள் தோறும் பயணிக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மாலை யுகனவை சென்றடைந்தது. 9 நாட்களாக 27 நகரங்களுக்கு பயணித்த ஒற்றுமை பயணம் கல்முனையில் இன்றைய பயணத்தை ஆரம்பித்தது. மீன்பிடி மற்றும் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட மக்கள் வாழும் கல்முனை நகரிலிருந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்றைய பயணத்தை ஆரம்பித்தது. ஒற்றுமை பயணத்தை வரவேற்கும் வகையில் கல்முனை மக்கள் காரைதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் பௌத்த மத அனுஷ்டானங்கள் தமிழ் மொழியில் இடம்பெற்றன. அபிவிருத்தியை நகரம் தோறும் கொண்டு செல்லும் ஒற்றுமை பயணத்துடன் கல்முனை மக்கள் இவ்வாறு இணைந்து கொண்டனர். தேசத்தை ஒன்றிணைக்கும் இந்த வீதியுலகமானது எங்கள் ஊராகிய காரதீவுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இதனை நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இப்பொழுது மூவித மக்களும் ஒன்றிணைந்து இப்பொழுது இளைஞர்களும் வலுவடைந்து பேரணி வெற்றி பெறுவதற்காக எமது இளைஞர்கள் சார்பிலும் தேசிய இளைஞர் மன்றம் சார்பிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி நன்றி தெரிவிப்பதோடு இந்த பேரணி வெற்றி பெற எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பயணம் இன்று பகல் அம்பாறையை சென்றடைந்தது. விவசாயத்தை ஜீவனோபாயமாக முன்னெடுக்கும் அம்பாறை மக்கள் கலை நிகழ்ச்சிகளுடன் ஒற்றுமை பயணத்தை வரவேற்றனர். தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்துடன் அம்பாறை மக்கள் இணைந்து கொண்டனர். ஒற்றுமை பயணத்தின் 27வது நகரமாக இன்று மாலை உகனவை சென்றடைந்தது.
இங்கு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் இன மத பேதங்களின்றி உகன மக்கள் ஒற்றுமை பயணத்துடன் இணைந்து கொண்டனர். தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் முதலாவது திட்டமான ஒற்றுமை பயணம் மக்களின் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. கல்முனையில் பார்ப்பதற்காக வந்தேன். அங்கு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்று அம்பாறையில் நடத்தினார்கள். அதன் தொடர்ந்து அம்பாறை விட்டும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு புகன பிரதேசத்திற்கு வந்தார்கள். அப்பிரதேசத்துக்கு நான் வந்து பார்ப்பதற்காக என்னை ஆதரித்தார்கள். சக வாழ்வை கட்டியெழுப்புவதற்காக நகரங்கள் தோறும் பயணிக்கும் ஒற்றுமை பயணம் மகோயாவில் இருந்து மஹியங்கனை ஊடாக புலனர்வை வரை நாளை பயணிக்க உள்ளது. எழில் கொஞ்சம் மலேகம் என்றாலும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வியல் அவ்வாறில்லை என்பது கண்கூடு. இயற்கையின் சீற்றம் மண்சரிவு வடிவில் மீறிய பெற்ற மக்களை காவு கொண்ட போது அதிலிருந்து தப்பியவர்கள் இன்று உயிர் வாழ்வதற்காக போராட வேண்டிய நிலையில் உள்ளமை வேதனைக்குரியது. கொஸ்லாந்த மீரியபெத்த மக்கள் சற்றும் எதிர்பார்க்காத பேரழிவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் எதிர்நோக்கினார்கள். குடியிருப்புகள் மாத்திரமல்ல, உயிர்களையும் மீரியபெத்த மண் சரிவு தடம் தெரியாமல் அழித்துவிட்டது. பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களில் ஒன்றுதான் கலைமகளின் குடும்பமும். தந்தை, தாய் மற்றும் தங்கை என பாசத்துக்குரிய 3 உறவுகளை மீரியபெத்த மண் சரிவில் இழந்துவிட்டார் கலைமகள். மண் சரிவு ஏற்பட்ட விபத்துல எனது அம்மா, அப்பா, தங்கச்சி 3 இறந்துட்டாங்க. இப்ப நானும் 7 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா தான் இருக்கிறேன். எனக்குன்னு சொல்லி ஒரு சொந்தம் யாருமே இல்ல. நான் அப்படி அனாதையா நிக்கிறது எனக்கு ரொம்ப மனசு கவலையா இருக்கு. இருந்தாலும் அது அந்த வலி எல்லாத்தையும் இழந்து அவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய எங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு தெரியாது. இன்று ஒரு நடைபயணமாக மாக்கந்த தொழிற்சாலையின் 52வது அறையில் வாழ்ந்து வருகின்றார் கலைமகள். 9 வயதான தனது மகள், பாட்டி மற்றும் தங்கைக்கு தற்போது இருக்கும் ஒரே ஆதரவும் எதிர்பார்ப்பும் கலைமகள்தான். தனது பிள்ளையின் எதிர்காலம் தொடர்பில் கருத்தில் கொண்டு எஞ்சிய உயிரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற அவாவுடன் வாழ்கின்றார் கலைமகள். இந்த வீட்டு பிரச்சனைகள் நீங்க ஏஜ்ல கேட்டா ஏஜ்ல உள்ளவங்க சொல்றாங்க நாங்க லிஸ்ட் கொடுக்கலன்னு சொல்லி, கிராம சைடு நிர்ந்தாரிகிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க நாங்க கொடுக்கல இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி, தோட்டத்து துறைகிட்ட கேட்டா நாங்க கொடுக்கல லிஸ்ட்ன்னு சொல்றாங்க. உண்மையான லிஸ்ட்டை யாரு தான் கொடுத்தா? யாரு கொடுத்து இந்த வீடு ஒப்புகள் பாஸ் ஆகி வந்தது? முன்னுக்கு சொல்லியிருந்தாங்க முற்று முழுதா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சகலருக்கும் வீடு கொடுக்கறோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல நடந்திருக்கு இந்த முகாம்ல. இந்த நிலையில் புதிய வீடொன்றிற்கான பதிவில் பெயர் காணப்படாமை பெரும் அதிர்ச்சியாகவே காணப்பட்டதாக கலைமகள் கூறுகின்றார். அனாதரவாக தற்காலிக முகாமில் வாழும் கலைமகளுக்கு எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது பொறுப்புடையவர்களின் கடமையல்லவா? கட்டாரின் செஹலியா பகுதியில் உள்ள குடியிருப்பு தொடர் ஒன்றில் பரவிய தீயை அடுத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட 12 இலங்கையர்களை கட்டார் அரசாங்கம் கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது. அதற்கமைய அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கையினை கட்டார் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் போஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். லங்கா ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளதாக பாரிய அளவிலான நிதி மோசடி தொடர்பில் போலீஸ் நிதி மோசடி பிரிவு தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவரிடம் நேற்று முன்தினம் விசாரணை செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஹுவான் குணசேகர தெரிவித்தார். கொழும்பு போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு நேற்று முன்தினம் இந்த பிரபல வர்த்தகர் அழைக்கப்பட்டுள்ளார். காலை 9 மணியளவில் வந்த இந்த வர்த்தகரிடம் 6 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். லங்கா ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை இந்திய நிறுவனம் ஒன்றிற்கு விற்பனை செய்த போது இந்த பாரிய அளவிலான நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் நேற்று முன்தினம் விசாரணைக்குட்படுத்திய கொழும்பின் பிரபல வர்த்தகர் பங்கு சந்தை மோசடி தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களுக்கு அண்மையில் உள்ளாகியிருந்தார். இந்த வர்த்தகர் செயற்கையான வகையில் பங்குகளை அதிகரித்து பொதுமக்களின் நிதியை கொள்ளையிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் பங்குச்சந்தை மற்றும் ஊழியர் சேமலாப நிதி மோசடி செய்யப்பட்டதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. கிரிபத்குமர பிரதேசத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்தார்.
ஊழியர் சேமலாப நிதியத்தின் பல கோடி ரூபாய் கடந்த காலங்களில் பங்கு சந்தையில் இல்லாதொழிக்கப்பட்டன. நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம். முகான் பீரிஸ் அவ்வாறு இடம்பெறவில்லை என தீர்ப்பளித்தார். பதவியை வழங்கியவருக்கு எதிராக செயற்பட முடியாது, அதனால்தான் அவர் அவ்வாறு செயற்பட்டார். பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க பங்கு சந்தையில் இடம்பெற்ற மக்கள் நிதி மோசடி தொடர்பில் சிறிதாக பேசினார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.